நண்பர்களே, இந்த கதை சோனிபட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை பற்றியது. அங்கே ஒரு பழைய வீடு இருந்தது. அதன் கூரை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் ஒழுகத் தொடங்கும். அதே வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு சிறிய அறையில்தான் அஞ்சலியின் உலகம் இயங்கி வந்தது. அஞ்சலிக்கு சுமார் 20 வயது இருக்கும். ஆனால் அவளுடைய முகத்தில் ஒருபோதும் புன்னகையை காண முடியாது. அவள் எப்போதும் பயந்தவளாகவும் ஒடுங்கியவளாகவும் இருந்தாள். அவள் மிகச் சிறிய வயதிலேயே தன் தாய் தந்தையை இழந்துவிட்டாள். அவர்கள் மறைந்த பிறகு அவளுடைய பெரியப்பா ரமேஷும் பெரியம்மா கமலாவும் அவளை தங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார்கள். ஆரம்பத்திலெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் மாறத் தொடங்கியது. கமலாவின் மனதில் அஞ்சலி மீது ஒருபோதும் உண்மையான பாசம் இருந்ததில்லை. அவள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் அவளை குத்திக்காட்டி பேசுவாள். கமலாவுக்கு ராக்கி, காஜல் என்று 2 மகள்கள் இருந்தார்கள். அவர்களின் ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு புதிய ஆடைகள் வந்தன, அவர்களுக்கு நல்ல உணவு சமைக்கப்பட்டது, அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் அஞ்சலியின் பங்கிற்கு வெறும் வேலை மட்டும்தான் இருந்தது. காலையில் எல்லாரையும் விட முதலில் எழுந்திருப்பது, வீட்டிற்கு தண்ணீர் பிடிப்பது, கூட்டி பெருக்குவது, துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது, பின்னர் முழு வீட்டின் சமையலையும் கவனிப்பது. இதுவே அவளுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறிப்போனது. மறுபுறம் ராக்கியும் காஜலும் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு கல்லூரிக்குச் சென்று விடுவார்கள். நாள் முழுவதும் தங்கள் உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் அஞ்சலி வீட்டின் 4 சுவர்களுக்குள் கைதியாகவே தங்கிவிடுவாள். அஞ்சலி சிறுவயதிலிருந்தே தனக்காக நல்ல வார்த்தைகளை கேட்டது மிக குறைவு. வீட்டிற்கு யாராவது விருந்தினர்கள் வந்தால் கமலா அவளை அவர்கள் முன்னால் வரவிடுவதில்லை. அவள் தவறுதலாக வெளியே வந்துவிட்டால், இந்த பெண் யார் என்று மக்கள் கேட்பார்கள். அப்போது கமலா சிரித்துக்கொண்டே, தூரத்து உறவினர், வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறாள் என்று கூறுவாள். இந்த வீட்டில் ஒரு ஆதரவை தேடி நம்பிக்கையோடு வந்தவள்தான் இந்த பெண் என்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அவளுடைய பெரியப்பா ரமேஷுக்கு எல்லாமே புரிந்தது. அவருக்கு அஞ்சலியின் வலி தெரிந்தது. ஆனால் வீட்டின் அமைதியை குலைக்கக்கூடாது என்பதற்காக அவர் பெரும்பாலும் அமைதியாகவே இருந்துவிட்டார். சில நேரங்களில் அவர் யாருக்கும் தெரியாமல் அஞ்சலியின் கைகளில் சிறிது பணத்தை கொடுத்து, வருத்தப்படாதே மகளே, காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்று கூறுவார். ஆனால் இப்போது அஞ்சலியால் இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டும் புன்னகைக்கக்கூட முடியவில்லை. அவள் மெல்ல மெல்ல உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தாள். காலம் செல்லச் செல்ல ராக்கி மற்றும் காஜலின் நடத்தையும் மாறத் தொடங்கியது. அவர்கள் அஞ்சலியை தங்கள் சகோதரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளைக் கொண்டு சிறிய சிறிய வேலைகளை செய்வித்தார்கள். தங்கள் தோழிகளுக்கு முன்னால் அவளை கேலி செய்தார்கள். பலமுறை அவளுடைய தோழிகள் அஞ்சலியை வேலைக்காரி என்று நினைத்துக் கொள்வார்கள். இதையெல்லாம் கேட்டு அஞ்சலி உள்ளுக்குள் நொறுங்கிப் போவாள். அவள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதையே விட்டுவிட்டாள். இப்போது அவள் அடிக்கடி தனியாக அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பாள். ஆனால் அவளுடைய துன்பத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. கமலா அடிக்கடி அவளை குத்திக்காட்டி பேசுவாள். எப்போதும் இப்படி அமைதியாகவே இருந்தால் வாழ்க்கை மாறிவிடாது. உன்னை யாருக்கும் பிடிக்கவும் செய்யாது, உனக்கு வரனும் அமையாது. தெருவில் இருக்கும் பெண்களும் உன்னை பார்த்து பேசிக் கொள்கிறார்கள் என்பாள். மெல்ல மெல்ல அஞ்சலியின் திருமணக் கவலை வீட்டில் அதிகரிக்கத் தொடங்கியது. அவளுடைய பெரியப்பா உள்ளுக்குள் கவலைப்படத் தொடங்கினார். அஞ்சலிக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் வரன் அமைந்து அவளுடைய வாழ்க்கை சீரடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் பலரிடம் பேசினார். ஆனால் அஞ்சலியைப் பற்றி எங்கு பேசினாலும் எதிர்தரப்பினர் ஏதாவது ஒரு காரணத்தை கூறி பின்வாங்கி விடுவார்கள். ஒரு நாள் நகரத்திலிருந்து சிலர் அஞ்சலியை பெண் பார்க்க வரவிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்தது. இதைக் கேட்டதும் கமலா பதற்றமடைந்தாள். அவள் மீண்டும் மீண்டும் ரமேஷிடம் கூறத் தொடங்கினாள். அஞ்சலியை அதிக நேரம் அவர்கள் முன்னால் உட்கார வைக்காதே, இல்லையென்றால் மக்கள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டுச் சென்று விடுவார்கள். ஆனால் ரமேஷ் தீர்க்கமாக கூறிவிட்டார், நான் பொய் சொல்லி இந்த வரனை பேச மாட்டேன். எது உண்மையோ அதைத்தான் சொல்வேன். அன்று அஞ்சலிக்கு ஒரு சாதாரண சுடிதார் அணிவிக்கப்பட்டது. அவளுடைய தலைமுடி சரி செய்யப்பட்டு அவள் உள்ளே இருந்த அறையில் உட்கார வைக்கப்பட்டாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு மாப்பிள்ளை வீட்டார் வீட்டிற்கு வந்தார்கள். மாப்பிள்ளை தன் தாய், தந்தை மற்றும் சகோதரியுடன் வந்திருந்தான். மறுபுறம் ராக்கி புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு அங்குமிங்கும் சுற்றிக் கொண்டிருந்தாள். மீண்டும் மீண்டும் கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது மாப்பிள்ளையின் அம்மா ராக்கியை பார்த்து, என்ன, இந்த பெண்ணுக்குத்தான் வரன் பார்க்கிறோமா என்று கேட்டார். ரமேஷ், இல்லை, இவள் என்னுடைய இளைய மகள். மூத்த மகள் அஞ்சலிக்குத்தான் வரன் பேசியிருக்கிறோம் என்றார். இதைக் கேட்டவுடனேயே அங்கு அமர்ந்திருந்தவர்களின் முகங்கள் மாறின. அதே நேரத்தில் அஞ்சலி கைகளில் தேநீர் தட்டை ட்ரே ஏந்தியபடி மெல்ல மெல்ல அறைக்குள் வந்தாள். அவள் தன் பார்வையை கீழே குனிந்திருந்தாள். அவள் தேநீர் தட்டை முன்னால் வைத்தவுடனேயே அறையில் ஒரு அமைதி நிலவியது. எல்லாரும் அவளையே உற்று பார்க்கத் தொடங்கினர். மாப்பிள்ளையின் அம்மா மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு,
மெதுவாக தேநீர் கோப்பையை கீழே வைத்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர், ஐயா, எங்களுக்கு முன்னரே சரியான தகவல் கிடைத்திருந்தால் ஒருவேளை நாங்கள் இதுவரை வந்திருக்க மாட்டோம். பெண் குடும்பப்பாங்கானவள், நல்ல ஒழுக்கமுள்ளவள் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றார். ஆனால் இந்த லட்கி பெண் இப்படிப்பட்டவள் என்று எங்களிடம் சொல்லவே இல்லையே. 4 பேர் என்ன சொல்வார்கள்? சமூகத்தில் நாங்களும் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதே என்று ரமேஷ் மீண்டும் மீண்டும் புரிய வைக்க முயன்றார். அஞ்சலி மிகவும் கடின உழைப்பாளி. முழு வீட்டின் பொறுப்பையும் அவளே தனியாக கவனித்துக் கொள்கிறாள். இதுவரை யாரிடமும் சத்தமாக பேசியதே இல்லை. ஆனால் யாரும் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. மாப்பிள்ளையின் சகோதரி புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள், இன்றைய காலத்தில் மக்கள் குணத்தை மட்டும் பார்ப்பதில்லை, உலகம் வெளித்தோற்றத்தையும் பகட்டையும் பார்க்கிறது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர்கள் டீ கூட குடிக்காமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் சென்றவுடனேயே கமலாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் சத்தமாக கத்தத் தொடங்கினாள், நான் முன்பே சொன்னேன், இவளை அவர்கள் முன்னால் கொண்டு வராதே என்று. இன்று மீண்டும் நமக்கு அவமானம் ஏற்பட்டுவிட்டது. நாளை மக்கள் என் மகள்களின் வரன்களைப் பற்றியும் கேள்வி எழுப்புவார்கள். அஞ்சலி அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். பின்னர் மெதுவாக தன் அறைக்குச் சென்று உள்ளே போய் கதவை மூடிக்கொண்டாள். அன்று இரவு அவள் வெகுநேரம் கண்ணாடியில் தன்னையே பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் நில்லாமல் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவள் மீண்டும் மீண்டும் தன்னுள் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஒரு மனிதனின் அடையாளம் அவனது முகத்தை வைத்து மட்டும்தானா? நல்ல உள்ளத்திற்கு எந்த மதிப்பும் இல்லையா? அழுது கொண்டே அவள் தனக்குத்தானே ஒரு சத்தியம் செய்து கொண்டாள். இனிமேல் அவள் யாரிடமிருந்தும் எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக்கொள்ள மாட்டாள். ஒருவேளை இனி அவளுடைய வாழ்க்கையை அவளேதான் பார்த்துக்கொள்ள சமாளிக்க வேண்டும். மெல்ல மெல்ல நாட்கள் நகரத் தொடங்கின. அஞ்சலி முன்போலவே வீட்டு வேலைகளில் மூழ்கியிருந்தாள். காலையிலிருந்து இரவு வரை வேலை 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 மட்டும்தான். ஆனால் இப்போது அவளுக்குள் ஏதோ ஒன்று மாறிவிட்டிருந்தது. அவள் குறை கூறுவதை நிறுத்திவிட்டாள். அவளுக்கு இப்போது யாரிடமிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. மறுபுறம் அவளுடைய சித்தி கமலா தன் 2 மகள்களுக்காக பெரிய பெரிய கனவுகளை காணத் தொடங்கினாள். ராக்கி மற்றும் காஜலின் திருமணம் ஏதேனும் ஒரு பெரும் பணக்கார குடும்பத்தில் நடக்க வேண்டும். அதன் மூலம் முழு பகுதியிலும் அவளுடைய அந்தஸ்து உயர வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒவ்வொரு நாளும் அவள் புதிய புதிய இடங்களிலிருந்து வரன்களைப் பற்றி பேசினாள். ஒவ்வொரு முறையும் அஞ்சலியை இந்த வீட்டின் ஒரு பகுதியே இல்லை என்பது போல முற்றிலும் அலட்சியப்படுத்தினாள். இன்னொரு பக்கம் ரமேஷ், அதாவது அஞ்சலியின் சித்தப்பா, இப்போது முன்பை விட மிகவும் அமைதியாகிவிட்டார். மக்களின் பேச்சுகளை கேட்டு கேட்டு அவர் உள்ளுக்குள் உடைந்து போயிருந்தார். அஞ்சலியின் வாழ்க்கை இப்படியேதான் கழிந்துவிடுமோ என்று அவருக்கு தோன்றத் தொடங்கியது. பின்னர் ஒரு நாள் அந்த பகுதியில் ஒரு பெரிய செய்தி பரவியது. நகரத்தின் புகழ்பெற்ற தொழிலதிபர் வினோத் சிங்கானியா தன் மகனின் திருமணத்திற்காக பெண் தேடிக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் அர்ஜுன் வெளிநாட்டில் படித்துவிட்டு திரும்பியிருந்தான். மிகவும் படித்தவன், புத்திசாலி மற்றும் அளவற்ற பணக்காரன். அந்த பகுதி முழுவதும் அவனது பேச்சாகத்தான் இருந்தது. பெரிய பெரிய குடும்பங்களிலிருந்து வரன்கள் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் பேசிக் கொண்டார்கள். ஆனால் அந்த குடும்பத்திற்கு வீட்டை நிர்வகிக்கத் தெரிந்த எளிமையான மற்றும் தூய்மையான உள்ளம் கொண்ட ஒரு பெண் தேவைப்பட்டது. இதை கேட்டதும் கமலாவின் மனதில் பேராசை உதித்தது. அவள் உடனே யோசிக்கத் தொடங்கினாள், ஒருவேளை ராக்கி அல்லது காஜலின் வரன் அந்த வீட்டில் அமைந்துவிட்டால் அவர்களின் தலையெழுத்தே மாறிவிடும் என்று. அவள் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் சிங்கானியா குடும்பத்திற்கு தன் விருப்பத்தை தெரிவித்தாள். சில நாட்களுக்குப் பிறகு பதில் வந்தது, அவர்கள் பெண்ணை பார்க்க வர தயாராக இருக்கிறார்கள் என்று. இந்த செய்தியை கேட்டதும் வீட்டின் சூழலே முற்றிலும் மாறிவிட்டது. காலையிலிருந்தே வீட்டைச் சுத்தம் செய்யும் பணிகள் தொடங்கின. புதிய திரைச்சீலைகள் மாற்றப்பட்டன. நல்ல பாத்திரங்கள் வெளியே எடுக்கப்பட்டன. விலையுயர்ந்த இனிப்புப் பெட்டிகள் வரவழைக்கப்பட்டன. ராக்கியும் காஜலும் பியூட்டி பார்லருக்கு அழகு நிலையம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கமலா மீண்டும் மீண்டும் இருவருக்கும் அறிவுறுத்திக் கொண்டிருந்தாள், எந்த வகையிலாவது அவர்களுக்கு உங்களை பிடித்துவிட வேண்டும். ஆனால் அஞ்சலி முன்போலவே அமைதியாக சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அனைத்து ஏற்பாடுகளின் சுமையும் மீண்டும் அவளுடைய தோள்களிலேயே சுமத்தப்பட்டது. சில நேரம் சமைப்பது, சில நேரம் சுத்தம் செய்வது, சில நேரம் பொருட்களை அலங்கரிப்பது என அவளே செய்தாள். கமலா போகும்போது அவளிடம் கண்டிப்பான குரலில் சொன்னாள், நினைவிருக்கட்டும், விருந்தினர்கள் முன்னால் தவறியும் வந்துவிடாதே. நீ சமையலறையிலேயே இரு, சமைத்து சமைத்து உணவை மட்டும் அனுப்பிவை. உணவில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. வருபவர்கள் பெரிய மனிதர்கள். அஞ்சலி அமைதியாக தலையசைத்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. தன் வேலையில் மூழ்கினாள். ஆனால் அவளது இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறிய வலி, ஏக்கம் எழுந்தது. யாராவது எப்போதாவது அவளை புரிந்து கொள்வார்களா? யாராவது எப்போதாவது அவளது மனதை பார்ப்பார்களா? பின்னர் அவள் உடனே அந்த எண்ணத்தை தன் மனதிலிருந்து தூக்கி எறிந்தாள். சிறிது நேரத்திற்குப் பிறகு வீட்டின் வாசலில் ஒரு விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. முழு பகுதியும் அதை வேடிக்கை பார்க்கத் தொடங்கியது. மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களிலிருந்து எட்டிப் பார்க்கத் தொடங்கினர்.
வினோத் சிங்கானியா தன் மனைவி மற்றும் மகன் அர்ஜுனுடன் வந்திருந்தார். அர்ஜுனை பார்த்தால் அவன் இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டுப் பையன் என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் மிகவும் எளிமையான உடைகளை அணிந்திருந்தான். முகத்தில் ஒரு லேசான புன்னகையும் கண்களில் எளிமையும் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே கமலா மிகுந்த உற்சாகத்துடன் அவர்களை வரவேற்றாள். ராக்கியும் காஜலும் நன்றாக அலங்காரம் செய்து கொண்டு முன்னால் அமர்ந்திருந்தனர். இருவரும் மீண்டும் மீண்டும் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுனின் தாய் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். அவர்களின் அழகை பாராட்டிக் கொண்டிருந்தார். இதை பார்த்ததும் கமலாவின் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. அவள் தன் மகள்களின் திறமைகளை பட்டியலிடத் தொடங்கினாள். இவள் எவ்வளவு படித்தவள் தெரியுமா, இவள் எவ்வளவு நன்றாக பாடுவாள், இவள் எவ்வளவு அழகாக பேசுவாள் என்று கூறினாள். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் இடையில் அர்ஜுன் அதிகமாக எதுவும் பேசவில்லை. அவன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் வேறு யாரையோ அல்லது வேறு எதையோ தேடுவது போல் இருந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு உணவு உண்ணும் நேரம் வந்தது. உணவு மேஜை மீது வைக்கப்பட்ட உடனேயே அதன் நறுமணம் அறை முழுவதும் பரவியது. அர்ஜுன் முதல் வாய் உணவை எடுத்துக்கொண்டான். உடனே திடீரென்று நிறுத்தினான். அவன் தன் தாயின் முகத்தை பார்த்தான். அவளுடைய கண்களிலும் ஆச்சரியம் தெரிந்தது. உணவு அந்த அளவிற்கு மிகவும் சுவையாக இருந்தது. அர்ஜுன் உடனே கேட்டான், இந்த உணவை யார் சமைத்தது? இதைக் கேட்டதும் கமலா அவசரமாகச் சொன்னாள், ராக்கிதான் சமைத்தாள். அவளுக்கு சமைப்பதில் மிகவும் ஆர்வம் அதிகம். அர்ஜுன் ராக்கியை பார்த்து புன்னகைத்தபடி கேட்டான், அப்படியா? அப்படியென்றால் உனக்கு மசாலாப் பொருட்களைப் பற்றி நல்ல புரிதல் இருக்குமே. ராக்கி திடீரென்று பதற்றமடைந்தாள். அவளுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவள் பேச்சை மாற்ற முயன்றாள். அப்போது அர்ஜுன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் அமைதியான குரலில் சொன்னான், யார் சமைத்திருந்தாலும் அவர் மிகவும் மனமுவந்து ஆசையோடு சமைத்திருக்கிறார். உழைப்பின் அடையாளம் ஒருபோதும் மறைவதில்லை. அறையில் திடீரென்று அமைதி நிலவியது. சில நிமிடங்களுக்குப் பிறகு ரமேஷ் மெதுவாக உண்மையைச் சொல்லிவிட்டார். இந்த உணவை அஞ்சலிதான் சமைத்தாள். இதைக் கேட்டதும் அர்ஜுன் சொன்னான், அப்படியென்றால் நான் அவளை சந்திக்க விரும்புகிறேன். கமலாவுடனே குறுக்கிட்டுச் சொன்னாள், ஐயோ, பரவாயில்லை, விடுங்கள். அவள் முன்னால் வருவதற்கு மிகவும் தயங்குவாள். ஆனால் அர்ஜுன் புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், பரவாயில்லை, அவளுக்குச் சம்மதம் என்றால் அவளை வரச் சொல்லுங்கள். ரமேஷ் உடனே உள்ளே சென்றார். அந்த நேரத்தில் அஞ்சலி சமையலறையில் பாத்திரங்களை ஒதுக்கி வைத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கைகளில் மாவு மற்றும் மசாலாக்களின் கரைகள் இருந்தன. ரமேஷ் மெதுவாகச் சொன்னார், மகளே, அவர்கள் உன்னைச் சந்திக்க விரும்புகிறார்கள். இதைக் கேட்டதும் அஞ்சலி பதற்றமடைந்தாள். அவள் சொன்னாள், நான் எப்படி இப்படி போவேன்? என் உடைகளும் சரியாக இல்லையே. ரமேஷ் அன்போடு சொன்னார், நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே மிகவும் அழகாக இருக்கிறாய். வா. அஞ்சலி மெதுவாக எட்டுகளை எடுத்து வைத்து அறையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவளது இதயம் படபடவென்று வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவளுக்கு மீண்டும் அதேதான் நடக்குமோ என்று தோன்றியது. மீண்டும் யாராவது அவளை பார்த்துவிட்டு மறுத்துவிடுவார்கள், மீண்டும் யாராவது அவளது முகத்தை பார்த்து கேள்வி எழுப்புவார்கள் என்று நினைத்தாள். ஆனால் அவளுக்கு காயப்பதாதா, என்ன தெரியும், இந்த முறை அவளது வாழ்க்கை மாறப்போகிறது என்று. அஞ்சலி மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அவள் தலை குனிந்திருந்தாள். சாதாரண உடைகள், முகத்தில் சோர்வு மற்றும் கண்களில் தயக்கம் இருந்தது. எல்லாரும் அவளையே பார்த்துக் கொண்டிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. கமலா தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இப்போது இந்த வரணும் நிச்சயம் கைமீறிப் போய்விடும், உடைந்துவிடும் என்று அவள் முழுமையாக நம்பினாள். ஆனால் அப்போது அர்ஜுனின் தாய் மிகவும் அன்போடு சொன்னார், மகளே, பயப்படாதே, இங்கே வந்து உட்கார். அஞ்சலி மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். பார்வையை உயர்த்தினாள். முதல் முறையாக ஒருவருடைய குரலில் அவளுக்கு ஒரு பாசம், நெருக்கம், சொந்தம் தெரிந்தது. அவள் அமைதியாக அமர்ந்தாள். அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. எல்லாரின் பார்வையும் இப்போது அர்ஜுன் மீதுதான் இருந்தது. அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று அனைவரும் காத்துக் கொண்டிருந்தனர். அர்ஜுன் சில நொடிகள் அஞ்சலியையே பார்த்துக் கொண்டிருந்தான். பின்னர் அவன் தன் தாயை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே சொன்னான், நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பெண்ணைத்தான் செய்து கொள்வேன். இதைக் கேட்டதும் அறை முழுவதும் இருந்தவர்கள் அதிர்ச்சியடைந்தனர், ஆச்சரியப்பட்டனர். கமலாவின் முகத்தின் நிறமே மாறிப்போனது. முகம் வெளுத்துப் போனது. ராக்கியும் காஜலும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். அவர்களால் தங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. அர்ஜுனின் தாயும் புன்னகைத்தார். அவர் சொன்னார், எனக்கும் இந்த பெண்ணைத்தான் எல்லாரையும் விட மிகவும் பிடித்திருக்கிறது. கமலா உடனே பதற்றமடைந்து சொன்னாள், தம்பி, நீ சொல்வது உனக்கே புரியவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அர்ஜுன் மிகவும் அமைதியான குரலில் சொன்னான், எனக்கு புரிகிறது அத்தை. ஒரு மனிதனின் அடையாளம் அவனது முகத்தில் இல்லை, அவனது குணத்தில், சுபாவத்தில் இருக்கிறது. எனக்கு இங்கே எல்லாரையும் விட அஞ்சலிதான் சிறந்த மனிதராகத் தெரிந்தாள். நான் இந்த உலகத்தில் பல போலி முகங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்போதும் உண்மைத்தன்மை கொண்ட ஒரு பெண்தான் தேவையாக இருந்தாள். நான் இந்த வீட்டிற்குள் வந்தபோதே அவள் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன்.
அவள் எந்த ஒரு குறையும் கூறாமல் எல்லாரின் பொறுப்புகளையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தாள். பின்னர் நான் அவளது கைவண்ணத்தில் உருவான உணவை சாப்பிட்டேன். அந்த உணவில் உழைப்பும் இருந்தது, பாசமும் இருந்தது. நான் அவளது கண்களை பார்த்தபோது அங்கே அகம்பாவம், தலைக்கணம் இல்லை. வெறும் எளிமையும் உண்மையும்தான் இருந்தது. இன்றைய காலத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிது. பின்னர் அர்ஜுன் தன் தாயை பார்த்துச் சொன்னான், முகத்தின் பொலிவு, பிரகாசம் சில காலத்திற்குத்தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனின் குணம், சுபாவம் வாழ்க்கை முழுவதும் கூடவே இருக்கும். எனக்கு ஆடம்பரம் செய்பவள் தேவையில்லை, வீட்டை நிர்வகிக்கும் பெண்தான் வேண்டும். அஞ்சலி அப்படிப்பட்டவள்தான் என்று எனக்கு தோன்றுகிறது. இதையெல்லாம் கேட்டதும் அஞ்சலியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. முதல் முறையாக ஒருவன் அவளது முகத்திற்கு முன்பாக அவளது நல்ல உள்ளத்தை பார்த்திருக்கிறான். அவளது சித்தப்பா ரமேஷின் கண்களும் கலங்கின. அவர் அமைதியாக இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் மறுபுறம் கமலா மற்றும் அவளது மகள்களின் முகங்கள் வாடிப்போயின. ராக்கி கோபத்தில் கால்களை உதைத்துக்கொண்டே உள்ளே சென்றாள். மேலும் புலம்பத் தொடங்கினாள். கடைசியில் அவன் அவளிடம், அப்படி என்னதான் பார்த்துவிட்டான்? எங்களை விட்டுவிட்டு அவளையே ஏன் தேர்ந்தெடுத்தான்? ஆனால் அர்ஜுன் மற்றும் அவனது குடும்பத்தினரின் முடிவு மாறுவதாக இல்லை. சில நாட்களிலேயே வரன் நிச்சயம் செய்யப்பட்டது, திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. எப்படியாவது இந்த திருமணம் நின்றுவிட வேண்டும் என்று கமலா பலமுறை முயற்சி செய்தாள். அவள் மற்றவர்கள் மூலமாக அர்ஜுனின் வீட்டிற்கு தவறான வதந்திகளை பரப்பத் தொடங்கினாள். சில நேரங்களில் அஞ்சலியின் அதிர்ஷ்டம் சரியில்லை என்று கூறுவாள், சில நேரங்களில் அவளைப் பற்றி பொய்களை பரப்புவாள். ஆனால் அர்ஜுன் யாருடைய பேச்சையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. மக்கள் வெறும் பொறாமையினால்தான் இப்படிச் செய்கிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். இறுதியாக திருமண நாளும் வந்தது. அஞ்சலி மணமகளைப் போல அலங்கரிக்கப்பட்டாள். அவளுடைய சித்தி தன் தரப்பிலிருந்து பெரியதாக எதுவும் கொடுக்கவில்லை என்றாலும் அர்ஜுனின் வீட்டிலிருந்து வந்த ஆடைகளையும் நகைகளையும் பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அஞ்சலி அந்த சிவப்பு நிற பட்டுடையை அணிந்தபோது அவளது எளிமையே அவளது மிகப்பெரிய அழகாக தெரிந்தது. அந்த பகுதியில் எந்த பெண்கள் முன்பு அவளை பார்த்து பழித்து பேசினார்களோ இன்று அவர்கள் வாசலில் நின்று கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரின் கண்களிலும் ஆச்சரியம் இருந்தது. ராக்கி மற்றும் காஜலின் முகத்தில் பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. எந்த அஞ்சலி எப்போதும் சமையலறைக்குள்ளேயே முடக்கி வைக்கப்பட்டாளோ இன்று அவளே முழு மரியாதையுடன் விடைபெற்றுச் சென்று கொண்டிருந்தாள். திருமணத்திற்குப் பிறகு அஞ்சலி அர்ஜுனின் பெரிய வீட்டிற்குச் சென்றடைந்தாள். அங்கே அவளுக்கு முதல் முறையாக தன் சுயமதிப்பின், தன்னுடைய இருப்புக்கான உணர்வு ஏற்பட்டது. அவளுக்கு பெருமையும் மரியாதையும் பாசமும் கிடைத்தன. அர்ஜுன் எப்போதும் அவளுக்கு துணையாக நின்றான். அவளுக்கு நம்பிக்கையளித்தான். மெல்ல மெல்ல அஞ்சலியின் பயம் நீங்கியது. அவளது தன்னம்பிக்கை மீண்டும் திரும்பியது. இப்போது அவள் முன்பை விட மனவலிமை மிக்கவளாக மாறியிருந்தாள். அவள் அர்ஜுனின் தொழில்களிலும் அவனுக்கு உதவியாக இருக்கத் தொடங்கினாள். மெல்ல மெல்ல அவளது புதிய வாழ்க்கையை தனதாக்கிக் கொண்டாள். ஆனால் மறுபுறம் அவளது பழைய வீட்டின் நிலைமை மோசமடையத் தொடங்கியது. ராக்கி மற்றும் காஜலின் வரன்கள் முறிந்தன. ரமேஷின் உடல்நிலை சீர்குலைந்தது. மருத்துவச் செலவுகளுக்கு பணம் தேவையாக இருந்தது. வேறு வழியின்றி உதவி கேட்பதற்காக கமலா அஞ்சலியின் வீட்டிற்குச் சென்றாள். அஞ்சலி பழைய காயங்களை நினைத்துப் பார்ப்பாளோ, ஒருவேளை உதவி செய்ய மறுத்துவிடுவாளோ என்ற பயம் அவளுக்கு இருந்தது. ஆனால் அஞ்சலி அப்படி எதுவும் செய்யவில்லை. அவள் அவர்களை மரியாதையுடன் அமர வைத்தாள். தண்ணீர் கொடுத்தாள். மேலும் எதுவும் பேசாமல் தன் சித்தப்பாவின் மருத்துவச் செலவுகள் அனைத்திற்கும் ஏற்பாடு செய்தாள். அவள் தன் சித்தப்பாவிற்கு மருத்துவம் பார்த்தது மட்டுமன்றி ராக்கி மற்றும் காஜலின் வாழ்க்கையை சீரமைக்கவும் உதவினாள். எந்த மனிதர்கள் அவளுக்கு ஒருபோதும் பாசத்தை காட்டவில்லையோ அவர்களுக்காகவும் அவளது இதயத்தில் வெறுப்பு இருக்கவில்லை. ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது நற்குணத்திலும் அவனது நடத்தையிலும்தான் இருக்கிறது என்பதை அவள் தன் செயல்பாட்டின் மூலம் அனைவருக்கும் புரிய வைத்தாள். முகத்தின் அழகு காலப்போக்கில் மாறிவிடும். ஆனால் நல்ல உள்ளத்தின் பிரகாசம் எப்போதும் நிலைத்திருக்கும். எனவே ஒருபோதும் ஒருவரை அவரது முகம், நிறம் அல்லது தோற்றத்தை வைத்து எடை போடாதீர்கள். ஏனெனில் உண்மையான அழகு ஒரு மனிதனின் ஒழுக்கத்திலும் அக்லாக் அவனது இதயத்திலும் அவனது நடத்தையிலும்தான் இருக்கிறது. ஒரு மனிதன் கடினமான சூழ்நிலையிலும் தன் நற்குணத்தை கைவிடவில்லை என்றால் ஒரு நாள் நிலைமை நிச்சயம் மாறும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு இதயத்தை தொடும் கதையுடன்.